ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம ஸ்ரீலங்கன் சீரீஸ்க்கு உண்டான இந்தியன் டீம் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஸ்ரீலங்கன் சீரீஸில் வந்து 3 T20s 3 ODIs வந்து ஆட போகிறோம். அதுக்கு உண்டான 2 ஸ்குவாடுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கம்பீர் வந்து கோச்சா பதவியேற்று முதல் முறையாக அவர் பிக் பண்ண ஸ்குவாடு. இதில் நிறைய ஒரு வித்தியாசமான இதெல்லாம் இருக்குது. நம்ம அதை ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம T20 ஸ்குவாட் என்னன்னு பார்த்துட்டு T20 ஸ்குவாடோட ப்ளஸ் அண்ட் மைனஸஸ்லாம் பார்த்துடலாம். T20 ஸ்குவாடில் ஃபஸ்ட்டே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன் ஆக்கிட்டாங்க. ஏன் சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆகினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்க முடியுது. ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு நமக்கு தெரியும், ஒரு அடிக்கடி இன்ஜுரி ஆகிற ஆள். அதனால் ஆனால் ஹர்திக் பாண்டியா ஒன்று பண்ணாங்க, ஏன்னா எந்த பிளேயருமே கேப்டன் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு வாதமோ இல்லை ஒரு அனலிஸோ ஒரு சைடில் போயிட்டுருக்கு. பட் எந்த பிளேயருமே வந்து இன்ஜூர் ஆகாமல் இருக்க மாட்டாங்க. ஹர்திக் பாண்டியாவோட அவர் ஏன் ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ஜூர் ஆக, அவரோட ரோல் அப்படி, அவர் அந்த மாதிரி டீமுக்காக ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி விட்டு தூக்குனதெல்லாம் வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு ப்ரூவன் கேப்டன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆர் ஒரு பெரிய பிக் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு ப்ரூவன் கேப்டன். ரொம்ப நாளாக அவர் இருக்கிறாரு டீமில். போத் எதர் அவரோட ஃபார்ம் 2 இதுலேயுமே போகிறதுக்கு வந்து சான்ஸே இல்லை. எதர் பேட்டிங் ஆர் போலிங் எதுலையாவது ஒன்று அவர் வந்து அவர் நம்மளை காப்பாற்றி விட்டுருவார். ஸோ பட் அவர் கேப்டனாக இப்போ சூரியகுமார் யாதவ் கேப்டனாக போட்டு எனக்கு பர்சனலாக அது ஒருவேளை கம்பீரா டூயிங் ஃபேவரட்டிசம் டுவர்ட்ஸ் சூரியகுமார் யாதவான்னு எனக்கு தோணுது. பட் மேபி அது இருக்காது. ஏன்னா கம்பீர் ஒரு ரொம்ப ஒரு ஃப்ராங்கான பர்சன். பட் ஏன்னா சூரியகுமார் யாதவ் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், கம்பீரோட ஒரு ப்ராடக்ட் தான் சூரியகுமார் யாதவ். பிஃபோர் மும்பைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்கை வந்து கொல்கத்தாலாம் ஆடிக்கிட்டு இருந்தார். மேபி அதை வச்சு கொடுத்துருக்காங்க. இல்லை, அவர் ஒரு நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ், அதை நான் மறுக்கல எங்கேயுமே. பட் கேப்டன்சி வைஸ் பார்க்குறப்ப எனி டே அண்ட் எனி கிவன் டே ஹர்திக் பாண்டியா இஸ் பெட்டர் தென் சூரியகுமார் யாதவ். ஏஜும் கிட்டத்தட்ட 2 பேருக்கும் வந்து அப்படி வந்து சொல்லப்போனால் ஹர்திக் பாண்டியாவோட சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா சின்ன பையன் தான். இன்னும் ஹர்திக் ஹேஸ் லாங் இயர்ஸ் டு கோ. ரொம்ப வருஷம் இன்னும் ஹர்திக்கும் ஆடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஏன் வந்து இதை மாற்றினாங்க, எதனால் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹர்திக்கு நான் ஒரு பண்ணப்பட்ட ஒரு துரோகம் இல்லை, ஒரு அநீதியாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் தலைமை அவ்வளோ ஒரு ரிடம்ஷன் ஆகி ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு கஷ்டப்பட்டு வந்தால் இவங்க கேப்டன்சி விட்டு தூக்கிட்டாங்க. அவங்க என்ன இடத்துல என்ன ஓடும், நான் இன்னும் என்னதான் தான் பண்ணணும் டீமுக்கு. அது மாதிரி இட்ஸ் வெரி அன்ஃபேர் டு ஹர்திக் பாண்டியா, அதான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ ஹர்திக் பாண்டியாக்காண்டி என்ன நான் டீமில் ஆட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒன்றும் ஐபிஎல் டீம் கிடையாது. பட் இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு ஜிடியில் அவர் ஒரு நல்ல கல்ச்சர் கிரியேட் பண்ணி வச்சுருந்தார். ஜிடிலாம் அந்த மாதிரி இருக்குது. அவர் ஒரு நல்லதானே கொண்டு போய்ட்டு இருந்தார் T20. எதுக்கு அவரை மாற்றணும் அப்படின்னு. அட்லீஸ்ட் வைஸ் கேப்டன் கூட இல்லை ஹர்திக்கு. அது எனக்கு புரியவே இல்லை. கில்லு வந்து வைஸ் கேப்டன். கில்லு வந்து ஒரு ஐபிஎலுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு பெருசாக எங்கேயுமே ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்டேஜில் கில்லு வந்து பண்ணதே கிடையாது கேப்டன்சி. ஜிடிக்கும் அவர் அவ்வளோ பெருசாக சிறப்பாக கேப்டன்சி பண்ணல. கில்ல வந்து இவங்க எந்த வகையில் வந்து கேப்டன்சி இதுக்கு எடுக்கிறாங்க, என்ன எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. ஸோ ஓகே, சூரியகுமார் யாதவ் கில்லு வைஸ் கேப்டனு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஜெய்ஸ்வால் அண்ட் கில் வில் ஓப்பன் இன் T20 தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் ரிங்கு சிங் வந்து கண்டிப்பாக டிஃபால்ட் பிக் இன் T20 இன்டர்நேஷ்னல். ரிங்கு சிங் வந்து ஒரு டவுன் தி ஆர்டரில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக ஒரு ஹிட்டுக்கு ஒரு பஞ்ச் கொடுப்பாரு, ஒரு புஷ் கொடுப்பாரு டீமுக்கு. ஸோ ரிங்கு சிங்லாம் கண்டிப்பான ஒரு நல்ல சாய்ஸாக. ரியான் பரக் ஹேஸ் அ வெரி குட் ஐபிஎல் சீசன். அது அவருக்கு ஜிம்பாப்வே சீரீஸில் அவருக்கு அவ்வளோ ரெஃப்ளெக்ட் ஆகலனாலும் ஸ்டில் வி வாண்ட் டு கிவ் மோர் சான்சஸ் டு ரியான் பரக் தான். ஸோ ரியான் பரக் ஆல்சோ ஒரு பெரிய ஒரு பிளண்டரோ அது அப்படிலாம் கிடையாது. ஸோ ரியான் பரக் ஷுட் பி இன் 15. ஸோ அது ஒன்று. தென் ரிஷப் பண்ட் ஆட்டோமேட்டிக் சாய்ஸு. சஞ்சு சாம்சன் இருக்காரு. சஞ்சு சாம்சன் இப்போ 11th ஆடுவாரா இல்லை மறுபடியும் அவரை பெஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கில் ப்ளஸ் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங்கு. மேபி பண்ட்டு தான் ஆல்ரெடி 3 இறங்கிட்டு இருக்காரு. பண்ட்டு 3, சாம்சன் at 4 வரலாம், ரியான் பரக் at 5. பட் ரொம்ப அது தூபே வர இருக்காரு. அடுத்து சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியாவோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். அது எனக்கு ஏன் எப்பயுமே ஹர்திக் பாண்டியா ஏன், அதான் நான் கேட்குறேன். ஏன் வந்து ஹர்திக் பாண்டியாவே இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஹர்திக் பாண்டியா டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அவனை ஒரு மன உளைச்சலுக்காலையே அவனை ரிட்டையர் ஆக வச்சுருவாங்க எவ்வளோ. அது மாதிரி புரியல எனக்கு ஏன்னு. ஹர்திக் பாண்டியா at 6. தென் சிவம் தூபே கண்டிப்பாக ஃபிட்இன் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு தூபே vs சாம்சன் தான்
ஒரு காம்படிஷன் போகும். அவங்க தூபே எடுக்கிறதா இல்லை சாம்சங் எடுக்கிறதா அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ அது என்ன டைப்பில் போகிறாங்கன்னு பார்ப்போம். அக்ஷர் பட்டேலும் வேர்ல்ட் கப் ஹி ஹேட் அ வெரி குட் வேர்ல்ட் கப். ஸோ அக்ஷர் பட்டேல் சார் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்காரு டீமில். பட் வாஷிங்டன் எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவனில் அவர் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் கூட இருக்குது. ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வாஷிங்டன் சுந்தர் ஆடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி ஒரு மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் ஆடலாம். ஒருவேளை சுனில் நரேன் ஓப்பனிங் இறக்கி விட்டாலும் வாஷிங்டன் சுந்தர் ஓப்பனிங் இறக்கி விட்டாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. பட் நம்ம பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னோய் வில் பி அன் should be an automatic pick in 11. பட் ஆல்ரெடி சகல் இருக்காரு, சகல்ன்ற பாருங்க, குல்தீப் யாதவ் இருக்காரு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர். தெரியல அது எப்படின்னு. ஸோ மேபி ரவி பிஷ்ணோய் ஹேவ் டு சிட் அவுட். அதான் எனக்கு தோணுது. ரவி பிஷ்ணோய் வந்து டேரெக்டாக பிளேயிங் லெவலில் வருவாரா என்ன சொல்லி பார்க்கணும். சிராஜ் வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷன் தான் T20 எப்பயுமே. சிராஜ் வந்து ஒரு எனக்கு தான் புரியல. போங்க நம்ம கலீல் அகமது ப்ளஸ் கலீல் அகமது பதிலாக இவங்க எல்லாருமே சொன்னாங்க கம்பீர் தான் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நட்டு இன்னும் கொண்டு வந்திருக்கலாம். கம்பீர் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஸ்ரீலங்கன் சீரீஸில் நட்டுவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அதுதான் எனக்கு தோணுது. பட் ஈவன் தோ ஹீ இஸ் நாட் இன் த பிளேயிங் 15 பிளேயிங் லெவலில் கூட ஒரு 15லேயே எடுத்திருந்தா அவருக்கு ஒரு பூஸ்டாக இருந்திருக்கும். புரியலை. கலீல் அகமது எடுத்திருக்காங்க. கலீல் அகமது நல்ல பவுலர் தான், டீசெண்டான பவுலர் தான். பட் கலீல் அகமதோட ஸ்டில் நடராஜன் ஹாஸ் அ பெட்டர் ரெக்கார்டு, பெட்டர் அக்யூரசி. அதான் நான் சொல்லுவேன். பட் தெரில அது. ஓகே, முகமது சிராஜ் ஒன்று. சிராஜ்லாம் கண்டிப்பாக வந்து சிட் அவுட்டு தான். ஸோ இது ஓகே. இதில் யார் விட்டாங்க மெயினாக அப்படின்னு சொன்னால் ருத்ராஜையும் சகலையும் உட்கார வச்சிட்டாங்க. மேபி சகலுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னென்னா சகலுக்கு ஏஜ் ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். சகல் ஒரு 32 அந்த மாதிரி. ஆனால் இந்தியன் டீமில் தான் அந்த மாதிரி ஏஜஸ்லாம் பார்க்குறாங்க. நிறையா டீம்ஸில் இன்னும் ஒரு ரொம்ப வருஷம் ஆடின ஸ்பின்னர்ஸ் கூட இருக்கிறாங்க. சகல் ஒரு ரொம்ப அன்ஃபேராக போயிட்டுருக்கு சகலுக்கு. ஒரு 2-3 சீசனாகவே அவர் ராஜஸ்தானை உயிரை கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு இந்தியன் டீமில் பெருசாக சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. வேர்ல்ட் கப் எடுத்து போனாங்க. வேர்ல்ட் கப்பில் கூட அங்கே அவருக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. ஸோ வெரி அன்ஃபேர் டு சஹல் ஆல்சோ. ருத்ராஜ் டிசர்வ் டு பி இன் பிளேயிங் 15s நாட் பிளேயிங் 15s கண்டிப்பாக ருத்ராஜ் ஷுட் பி இன் 15s. அது என்ன இதில் என்ன எனக்கு புரியலை. அவருக்கு கொடுத்த சான்சஸில் அவர் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு, ஒரு 50 போட்டிருக்காரு, ஒரு 40 அடிச்சிருக்காரு, 49, 48 அந்த மாதிரி அடிச்சாரு. கிட்டத்தட்ட ஹி ஹாஸ் அ பெர்ஃபார்ம்டு அவுட் ஆஃப் 10 மேட்சஸில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மேட்சஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரை ஏன் உட்கார வைக்கிறாங்க புரியலை. அவரை ஏன் வந்து சிம்பாபே கூட உட்கார வச்சாங்கன்னு புரியலை. மேபி இப்போ இதில் உட்கார வைக்கிறக்காண்டி தான் அவர் அங்கே உட்கார வச்சாங்களான்னு தெரியலை. மேபி everyone is trying to push ருத்ராஜ் அவுட் ஆஃப் த டீம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா தோணுது. பட் கண்டிப்பாக ருத்ராஜ் வந்து ஒரு கம்பேக் கொடுத்து அவர் நாக் பண்ணிட்டே இருப்பார் டோரை. இவங்க ஒரு கட்டத்தில் திறந்து தான் ஆகணும். ஏன்னா இது ஒரு இங்கிலாந்து சீரீஸ் இல்லையே, ஒரு வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் இல்லை, ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் சீரீஸ் இல்லை. கண்டிப்பாக வந்து ருத்ராஜை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஏன்னு புரிய மாட்டேங்குது. மேபி அந்த ஓப்பனிங் ஸ்லாட் ஒரு ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு வாதத்தை வச்சாலும் அவர் ஓப்பனிங்லேயும் நல்லா ஆடிருக்காரு, 1 டவுன்லேயும் நல்லா ஆடிருக்காரு, 2 டவுன்லேயும் நல்லா ஆடிருக்காரு. அதனால் ஏன்னா இங்கெல்லாம் பிளான் பண்ணி ஓரம் கட்டுற மாதிரி இருக்குது. பட் மேபி அது ரீசனாக இருக்காது. கண்டிப்பாக அடுத்து ஏதாவது ஒரு சீரீஸில் ருத்ராஜ் வரலாம். இல்லை இவங்க யாராவது இன்ஜூர் ஆனால் தவிர ருத்ராஜ் வந்து T20 ஸ்குவாடுக்கு வர்ற மாதிரி நான் பார்க்கல இப்போதைக்கு ரீசன்ட் டைம்ஸில். ருத்ராஜ் இருக்கணும். ஆனால் இவங்க போகிற பிளான் படி பார்த்தா ருத்ராஜ் அந்த 15s கூட கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அன்லஸ் அன்டில் எனி பிளேயர் இன்ஜூர் ஃப்ரம் திஸ் 15. ஏன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு டிஃபால்ட் 15 நமக்கு. இதில் அபிஷேக் சர்மா வந்து ஒரு ஜிம்பாப்வேல தான் அவர் டெபியூ ஆனார். அபிஷேக் சர்மா கூட மாறலாம். அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் யாராவது இன்ஜுரி ஆனால் தவிர அவங்க வர மாட்டாங்க. இதில் வேறு என்ன அது நம்ம சொன்னது வெரி அன்ஃபேர் டு ஹர்திக்கு. ஒரு கம்பீர் வந்து இந்த ஒரு சேஞ்ச் நான் எதிர்பார்க்கல. அது ஒரு எதிர்பார்த்த மீன்ஸ் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி அந்த நியூஸ் ஒரு ரூமராக வந்துட்டு இருந்துச்சு. பட் நான் அது ஒரு ஃபேக்காக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா கம்பீர் வந்து ஒரு பிளேயரை பேக் பண்ணுற ஒரு ஆளுன்னு தான் நான் நினச்சேன். பட் இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படி இப்படின்னு உருட்டுவாங்க. ஹர்திக்கிட்ட போய் சாரி பாஸ் நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு ஃப்ரீயாக ஆடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் இங்கே இதை சொல்கிறேன், ஹர்திக் வந்து ஹேஸ் பீன் சாட் ஃப்ரம் ஹிஸ் கேப்டன்சி. இதுதான் வந்து உண்மை. அவரை வந்து ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிட்டாங்க கேப்டன்சிலேருந்து. இது வந்து வேறு அவங்க என்னன்னாலும் கதை கட்டலாம். பட் வந்து அவரை ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிட்டாங்க கேப்டன்சிலேருந்து. அவர் ஒரு நல்ல ஒரு இந்தியாவுக்கு ஒரு வேர்ல்ட் கப், உனக்கு வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்துருக்கு இதாண்டா பரிசு அப்படின்னு சொல்ல. இல்லை சூரியகுமார் தான் நீங்கள் கேட்ச் பிடிச்சதுக்கு உங்களுக்கு இந்த பரிசு அப்படிங்கிற மாதிரி. இல்லை என்னன்னு புரிஞ்சுக்க முடியலை அவங்களோட திங்கிங்க. ஏன்னா வந்து ஒரு
சூரியகுமார் தான் ஒரு பிரில்லியன்ட் பேட்டர் இன் T20, அதான் நான் திரும்ப சொல்ல. பட் வந்து ஹர்திக் பாண்டியா இஸ் பிரில்லியன்ட் ஆல்ரவுண்டர் இன் T20 ஐஸா. ஹி ஹாஸ் அ ஸ்கில் இன் பேட்டிங், ஹி ஹாஸ் அ ஸ்கில் இன் பவுலிங்கு. 1-2 டவுன்லேயே சூப்பராக ஆடுவார், ஃபினிஷிங்லேயும் சூப்பராக ஆடுவார். பவுலிங் பவர் பிளேயில் போடுறதுனாலும் போடுவான், அதில் நடுவில் போடுறதுனாலும் போடுவான், டெத்தில் போடுறதுனாலும் போடுவான். அதனால் அவனுக்குள்ள ஸ்கில் இப்போ அவன் எந்த இந்தியன் ஆல்ரவுண்டருமே கிடையாது. ஸோ ஹர்திக் பாண்டியா ஷுட் பி த கேப்டன் ஆஃப் T20. பட் நம்ம சொல்லி இங்கே என்ன நம்மளா செலக்ட் பண்ணுறோம், இவங்க இஷ்டத்துக்கு தான் டீம் எடுப்பாங்க. ஓகே, அதை விடுங்க. T20 இதுதான் டீமு. அடுத்து ஓடிஐ டீமில் ரோஹித் அண்ட் விராட் இங்கே கம்பேக்லாம் இல்லை, அவங்க ஆல்ரெடி ஓடிஐ இருந்தாங்க. மேபி அவங்க அன்அவைலபிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில நியூஸஸ்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. பட் அது ஏன்னா அன்அவைலபிள், தே ஆர் பிளேயிங் திஸ் ஸ்ரீலங்கன் சீரீஸு விளாட்றாங்க. இந்த ஸ்ரீலங்கன் சீரீஸ் 2 பேருமே விளாட்றாங்க. ஸோ 50 ஓவரில் ரோஹித் சர்மா கேப்டன் வழக்கம் போல தான். 50 ஓவர்ஸ்லேயும் இவங்க சுப்மன் கில்ல தான் வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க. என்னன்னு புரியல, இவங்க வீடியோ கில்லு கிட்ட மாட்டுக்குச்சா என்னன்னு புரியல. ஸோ அது எப்படின்னு எதுக்குடா இது, அந்த அமித் மிஸ்ரா ஒரு இதில் சொன்னாரா, கில்லு வந்து பிஆர் ஏஜென்சிலாம் வச்சு போடுறாருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ மட்டத்துலேயே மட்டம் ஒரு கில்லு ஒரு வைஸ் கேப்டன்சி. இன்கேஸ் நான் இப்போ கில்லை ட்ராவல் பண்ணுறேன், ஒத்துக்கிறேன். பட் இன்கேஸ் இன் ஃபியூச்சர் இப்போ கில்ல ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணாரா, நான் பாராட்டவும் நான் தயங்க மாட்டேன். அதுதான் வந்து ஒரு நல்ல விமர்சகருக்கு வந்து அழகுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக நான் பாராட்டும் தயங்க மாட்டேன். பட் வந்து இப்போ இருக்கிற அவரோட ஒரு நல்ல கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயரோடய உனக்கு நல்ல கேப்டன் வேணும். ஸ்ரேயஸ் ஐயரோட நீ என்னத்தை கண்ட கில்லு கிட்ட வந்து ஒரு கேப்டன்சியில் அது புரியலை. ஸ்ரேயஸ் ஐயர் மேக்கிங் என்ன கம்பேக் என்ன ஓடி இன்டர்நேஷ்னல். நான் வந்து உண்மையிலே இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஒரு ஸ்ரேயஸ் ஐயருக்கு நடந்த மாதிரி ஒரு அநீதி வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ப்ளஸ் இஷான் கிஷன் கூட. இஷான் கிஷனோட நான் ஸ்ரேயஸ் ஐயருக்கு நடந்த அநீதி மாதிரி எங்கேயும் நடக்கலன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஒரு பிரேக் எடுக்கக்கூடாது. அது என்ன புரியலை எனக்கு. அது வந்து ஒரு பிளேயர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் வந்து நீங்கள் ரோஹித் சர்மாவை ட்ரா பண்ண முடியுமா அவங்களால? இந்த மாதிரி கான்ட்ராக்டில் இருந்து தூக்க முடியுமா? இல்லை கோலியை தூக்க முடியுமா? இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் தோனியை தூக்க முடியுமா? யாரையும் அவங்களால தூக்க முடியாது. ஏன் இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு சின்ன பையன் கிஷன் இவங்கன்னா தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டாக. ஒரு வேர்ல்ட் கப்பில் 400+ ரன்ஸு, 66 ஆவரேஜ், ஒரு செமிஃபைனலில் ஒரு 100, அந்த மாதிரி ஒரு மனுஷன் அடிச்சு கொடுக்குறான். அவனை வந்து கான்ட்ராக்டில் இருந்து தூக்கிட்டாங்க. அது உண்மையிலே வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணணும். ஸ்ரேயஸ் ஐயர் ஷுட் பி அன் இந்தியன் கேப்டன் ஆஃப்டர் ரோஹித் சர்மா. இதுதான் என்னோட ஆசை. பட் அது நடக்குமான்னு பார்ப்போம். ஓகே, விராட் கோலி, கேஎல் ராகுல் இருக்கார். கேஎல் ராகுல் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் பிக் இன் ஓடிஐ கிரிக்கெட்டு. நல்ல ஷாட்ஸ் இருக்குது கேஎல் ராகுலில். கேஎல் ராகுல் ஆல்சோ இஸ் அ கேண்டிடேட் ஃபார் கேப்டன்சி. மேபி கேஎல் ராகுலே அது வைஸ் கேப்டனாக போட்டுருக்கலாமே. ஏன் சுப்மன் கில்லே தான் வேணுமோ உங்களுக்கு? அது என்னன்னு புரியலை எனக்கு. கில்லு என்ன பண்ணி வச்சிருக்க நீ? அது மாதிரி போடா. கேஎல் ராகுல் ரிஷப் பண்ணிட்டு சிவம் துபே. பட் சிவம் துபே மேபி நான் இதை தான் சொல்லுவேன், சிவம் துபே வில் நாட் பி a fit for 50 ஓவர் வேர்ல்ட் கப். நான் கண்டிப்பாக தான் சொல்லுவேன். ஏன்னா 50 ஓவர் வேர்ல்ட் கப் இஸ் வில் டெஸ்ட். அந்த நம்ம பேஷன்ஸ், நம்ம என்டூரன்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட டெஸ்ட்டுக்கு அடுத்த ஃபார்மேட் லாங்கஸ்ட் ஃபார்மேட் ஓடிஐ தான். அதில் ஒரு 50 ஓவர்ஸ் ஃபீல் பண்ணி துபேவால் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு தெரியல. இன்ஸ்டெட் ஆஃப் துபே ஐ ஷுட் கோ வித் ருத்ராஜ் அகைன். ருத்ராஜ் வந்து ஒரு சீரியஸ்லி ஒரு நல்ல பிக்கு. இல்லைனா நம்ம யார் தலைமை ஹர்திக் பாண்டியா இல்லையா? ஹர்திக் பாண்டியா ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா, இல்லை ஹர்திக் பாண்டியா ஒன்றிலிருந்து ட்ராப் பண்ணி தொலைச்சிருக்காங்களான்னு தெரியல. மேபி ஹர்திக் பாண்டியா ரெஸ்ட் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஹர்திக் பாண்டியா வந்தால் சிவம் துபே வில் பி அவுட் ஆஃப் 15. அதுதான். குல்தீப் யாதவ் வழக்கம்போல கலக்கிடுவார். சிராஜ் ஆல்சோ இஸ் அ குட் பவுலர் இன் ஓடிஐ கிரிக்கெட். வாஷி, ஹர்ஷ்தீப் சிங் T20 இருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங் ஒரு சூப்பரான வேர்ல்ட் கப்பு. அவரை நிறைய பேர் எடுத்ததுக்கு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனால் அவர் சூப்பராக வேர்ல்ட் கப் ஃபுல்லாக த்ரூ அவுட் வேர்ல்ட் கப் வந்து இந்தியாவுக்கு ஒரு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தார். ஸோ ஹர்ஷ்தீப் சிங்கை நம்ம இந்த இடத்துல மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் ஒரு ஆள். தென் ரயான் பரக் எதுக்கு ஒன் டேல போங்கயா. ரயான் பரக் T20 நான் ஒத்துக்கிறேன். T20 ஈஸி, நான் சூப்பர் ஃபார்மு. பட் ஒன்டேல மேபி வேறு ஒரு பிளேயரை இஷான் கிஷானை கொண்டு வந்திருக்கலாம். இஷான் கிஷானுக்கும் அந்த மாதிரி ஒரு அநீதி பண்ணாங்க, கான்ட்ராக்டில் தூங்கினாங்க. அது சாரி, அக்ஷர் பட்டேல் அண்ட் கல்லம் ஹர்ஷித் ராணா வந்து ஓடிஐ ஸ்குவாடில் ஃபர்ஸ்ட் விடுவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவர் T20 ஜிம்பாப்வே டூரில் இருந்தார் ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹர்ஷித் ராணா வில் கெட் அன் ஓடிஐ டெபியூ கேப் இன் திஸ் ஸ்ரீலங்கன் டீம். பட் ஹர்ஷித் ராணா வந்து எனக்கு தெரிஞ்சு இதை விட அவருக்கு T20 ஒரு நல்ல ஃபார்மேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஹர்ஷித் ராணா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பொறுத்து தான் பார்க்கணும்.
இதெல்லாம் தான் ஒரு நிறைய குளறுபடிகள் இருக்குது இந்த டீமில். இதே மாதிரி வந்து இவ்வளோ நான் ஒரு ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு காட்டுறக்காண்டி கம்பீர் வந்து இந்த மாதிரி பண்ணார், இல்லை நான் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேப்டன்சி சேஞ்ச் பண்ணுறது, ஒரு 2 இதுலேயே வந்து ஒரு நாட் ப்ரூவன் கேப்டனை ஒரு போடுறது. மேபி தோனி கூட ஒரு நாட் ப்ரூவன் கேப்டனாக தான் வந்தார். பட் அந்த டைமில் இப்போ ஒரு தோனிக்கிட்ட ஒரு ஃபயர் வந்து கில்கிட்ட இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஆமாம், கில்கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது கண்டிப்பாக, ஆனால் வந்து ஒரு அந்த புரியலை எனக்கு. நிறைய குளறுபடிகள் கம்பீரோட கோச்சிங் கேரியரில் இதே எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஸ்குவாடு. ஓகே, போக போக நம்ம பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு வேறு என்ன, யார் யார் ட்ராப் பண்ண உங்களுக்கு அநியாயமாக தெரிஞ்சு, இல்லை ஹர்திக் பாண்டியாவை கேப்டன்சிலேருந்து ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ண நியாயமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்கள்லாம் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சிலேருந்து ஹர்திக் ரீப்ளேஸ் பண்ணப்போ பொங்குனீங்கல்ல, அந்த பொங்குன பாய்ஸ்லாம் இருக்கீங்களா. ஆமாம், இப்போ ஹர்திக் பாண்டியாவை வந்து தூக்கிட்டாங்க, இப்போ பொங்குவீங்களா? ஓகே, பாய்.